Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 9 ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 9.1 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து கிராஸ் பண்ணுறீங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து அடுத்த பர்த்டே வந்து எப்போனா ஒரு சண்டேயில் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சண்டேயில் வந்து அவர் பர்த்டே வர்றதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸுங்கிறப்ப வீக்கோட மொத்தம் வீக்கில் எத்தனை டேஸ் இருக்கோ அந்த டேஸோட நேம் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு சண்டே, அடுத்தது மண்டே, கொஞ்சம் ஸ்மால் எழுதிக்கிறேன், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. மொத்தம் எனக்கு வீக்கில் எத்தனை டேஸ்னால் 7. அந்த 7யுமே எழுதிட்டேன். அப்படின்னா எனக்கு என் ஆஃப் எஸ் வந்து என்ன வரும்னா 7 கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏன்னு ஒரு ஈவெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஏங்கிற ஈவெண்ட்டில் அவரோட பிறந்தநாள் வந்து சண்டே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சண்டேங்கிறப்ப எனக்கு வீக்கில் ஒரு நாள் மட்டும்தான் சண்டே வரும். அப்படின்னா எனக்கு ஏ வந்து சண்டேன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என் ஆஃப் ஏங்கிறப்ப எனக்கு 1 எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு அவரோட பிறந்தநாள் சண்டேயில் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பி ஆஃப் ஏ. அப்படின்னா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து எனக்கு 1 டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 7. அப்படின்னா ஏ, அதாவது அவரோட பிறந்தநாள் வந்து அதாவது அவர் பர்த்டே வந்து அவருக்கு சண்டே வரணும்னா எனக்கு ப்ராபபிலிட்டி 1 டிவைட் பை 7ங்கிறது தான் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும். அடுத்து செகண்ட் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்ட் கேம்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய வாட்டி விளாண்டுருப்போம். அந்த கார்ட் கேம்ஸில் வந்து மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் வந்து இருக்கும்னா மொத்தம் 52 கார்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து அந்த 52 இதுலேருந்து நம்ம கிங்கு, குயின், அதுக்கப்புறம் ஜாக் அது மட்டும் எடுக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க. அந்த 52 கார்ட்ஸில் வந்து கிங் எனக்கு 4 இருக்கும், குயின் 4, ஜாக் வந்து 4 கார்ட்ஸ் வந்து இருக்கும். அப்படின்னா டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்னா 12 கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் மொத்தம் எனக்கு அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் தான் வந்து எனக்கு இங்கே கார்டு. அதில் எத்தனை கார்டு வந்து எனக்கு இருக்கும்னா கேமில் வந்து ரம்மி கேமில் மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்னா மொத்தம் 52 கார்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நான் இதை ட்ரா பண்ணி எடுக்கிற ஈவெண்ட்டை வந்து நான் ஈன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஈங்கிறப்ப எனக்கு கிங்கு, குயினு, ஜாக்கு எல்லாத்தையும் சேர்த்தா கிங் வந்து எனக்கு 4 கார்ட்ஸ் இருக்கும், குயினும் 4 கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜாக்கும் வந்து எனக்கு 4 கார்ட்ஸ். 3யுமே ஆட் பண்ணனா எனக்கு 12. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் இ வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 12 கிடச்சிருக்கு. இப்போ இந்த கிங்கு, குயின், அதுக்கப்புறம் ஜாக் இதை 3யுமே ட்ரா பண்ணுறதுக்கு அதாவது எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி ஆஃப் இ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் இ வந்து எனக்கு 12 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து டி. இதை வந்து நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 3s ஆர் 4 1s ஆர் 4, அடுத்து 4 3s ஆர் 12. அப்படின்னா எனக்கு பி ஆஃப் இயோட ப்ராபபிலிட்டி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 டிவைடட் பை 13 கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணுறப்ப வந்து அதில் மொத்தம் எனக்கு 6 ஸ்பேசஸ் இருக்கும். அந்த 6 ஸ்பேசஸில் ஈவன் நம்பர்ஸ் வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதணும். ஒரு டைஸில் வந்து எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்னா 1 2 3 4 5 6 இதான் வந்து எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ். என் ஆஃப் எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் எஸ்ங்கிறப்ப சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 6. இப்போ பிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் மொத்தம் ஈவன் நம்பர்ஸ் வரணும்னா என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் வரும்னா 2 4 6. இந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து த்ரோ பண்ணுறப்ப ஈவன் நம்பர்ஸ் வரணும்னா இந்த தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டைஸை த்ரோ பண்ணுறப்ப ஈவன் நம்பர் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டதுனால பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வந்து எனக்கு 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 6. அப்படின்னா 3 1s ஆர் இது 3 2s ஆர். அப்படின்னா எனக்கு பி ஆஃப் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 1 டிவைடட் பை 2 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.